வடலூரிலே பெருவெளியிலே அரசாங்கம் சர்வதேச மையம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவுவதற்காக அடிக்கல் நாட்டியிருக்கின்றார்கள். அந்த சர்வதேச மையம் வேண்டாம் என்று இங்கு யாரும் சொல்லவில்லை. இதை அரசாங்கத்திடம் எடுத்து செல்ல வேண்டும். சர்வதேச மையம் கண்டிப்பாக வேண்டும். அரசாங்கத்திற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் வள்ளல் பெருமானை கையில் எடுத்து ஒரு சர்வதேச மையம் அமைப்பதற்கு முன் வந்திருப்பது ஒரு மிகுந்த பாராட்டிற்குரிய ஒரு விஷயம். அதே நேரத்திலே அந்த சர்வதேச மையம் என்பது அந்த வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. வடலூர் பெருவெளியில் அமைக்க வேண்டாம் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. இன்னொரு கோரிக்கை, வடலூர் பெருவெளியும் அதை சுற்றி இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானை சார்ந்த சன்மார்க்கத்தை சார்ந்த மருதூர், கருங்குழி, மேட்டுக்குப்பம், வடலூர் ஆகிய இடங்களில் மது மாமிசம் இல்லாத ஒரு புனித இடமாக அதை மாற்றி அமைத்து தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை. பல காலமாக இந்த கோரிக்கை தொடர்ந்து கொண்டே வருகிறது. அடுத்தபடியாக இன்னும் ஒரு கோரிக்கை, நமது சன்மார்க்கம் என்பது என்ன என்றால் சமய மதங்களை கடந்தது சன்மார்க்கம். இது ஒரு சமய கோயில் அல்ல. அதனால் இந்து அறநிலையத்துறை என்கின்ற அந்த ஒரு சமய ஏற்பாடு இந்த சன்மார்க்க நிறுவனங்களை நிர்வகித்து கொண்டு வருகின்றது. அந்த இந்து அறநிலையத்துறையிலிருந்து அந்த நிர்வாகங்களை சன்மார்க்கிகளே நிர்வகிக்கும்படி ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்கின்ற கோரிக்கை. இந்த 3 கோரிக்கைகள் தான் இங்கே முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வள்ளல் பெருமான் அந்த பெருவெளியை கிட்டத்தட்ட ஒரு 80 காணி 107 ஏக்கர் நிலம், அந்த நிலத்தை அந்த பார்வதிபுர மக்கள் இனாமாக கொடுத்திருக்கின்றார்கள். அதற்கு சாட்சி நமது உரைநடை நூல் என்கின்ற சன்மார்க்க உரைநடை நூலிலேயே அதை கொடுத்திருக்கின்றார்கள். யார் யார் எவ்வளவு கொடுத்துருக்கிறாங்கன்னு உங்களுடைய பார்வைக்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அதனுடைய தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அந்த தகவல்கள் அடிப்படையிலே அந்த இனாமாக கொடுத்த நிலங்களை கிட்டத்தட்ட ஒரு 19 ஏக்கர் நிலங்கள் ஆல்ரெடி ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கின்றன. அது அரசாங்கத்திட்ட எடுத்து சொல்லி அரசாங்கம் அதற்குண்டான நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. மிகுந்த மகிழ்ச்சி. அதையெல்லாம் மீட்டு தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையுடனும், வள்ளல் பெருமான் அந்த பெருவெளியிலே எதுவுமே செய்யவில்லை. இப்போ வள்ளல் பெருமான் நினைச்சார் அப்படின்னா தர்மசாலையை தொடங்கினார். அந்த தர்மசாலைக்கு உண்டான காய்கறிகள், பயிர்கள், நெற்பயிர்கள் இது எல்லாமே அந்த 107 ஏக்கரில் அவர் பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா? அவர் அதெல்லாம் பண்ணலை. அது வெறும் வெட்ட வெளியாகவே வச்சுட்டு இருக்கிறார். ஏன் அப்படின்னும் பொழுது, அந்த வெளி என்பது ஒரு இறை தத்துவம். அந்த வெட்ட வெளி என்பது இறை தத்துவம். வள்ளல் பெருமானுடைய அவர் தோன்றும் துணையாக இருக்கக்கூடிய காலத்திலேயே அங்கே ஒரு குளம் வெட்டுறாங்க. வள்ளல் பெருமானுக்கு அந்த செய்தி போய் அவர் இந்த குளத்தை இப்பொழுது வெட்டக்கூடாது, அதுக்கு காரணம் சொல்கிறாரு. என்ன காரணம் அப்படின்னா, எள்ளு போட்டால் கீழே விழுவதற்கு இடமில்லாமல் பல லட்சம் பேர் இங்கே கூடக்கூடிய காலம் வருகின்றது. அதனால் அந்த குளம் இங்கே இருக்கக்கூடாது என்று அந்த குளத்தை தூர்க்க சொல்லுகின்றார். குளம் தூர்க்கப்படுகின்றது. இது ஊரநடிகள் ஐயாவுடைய உரைநடை புத்தகத்தில் அதுக்கு ஆதாரம் இருக்கின்றது. அப்போது ஒரு குளமே வரக்கூடாது என்று வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த பெருவெளியிலே ஒரு பெரிய ஒரு சர்வதேச மையம் என்பதை அந்த பெருவெளியிலே கட்டினால் வரக்கூடிய காலங்களிலே மக்கள் அங்கே நிற்பதற்கு மிகவும் சங்கடமாகிவிடும். பெருவெளி சிறுவெளியாகிவிடும். அதுதான் காரணம். இப்பொழுது நேற்றைய தினம் பூசம். அந்த மாத பூசத்திலே நேற்று 15,000 பேர், 15,000க்கு மேற்பட்டவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அங்கே அந்த ஞான சபைக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குளம் ஒன்று இருக்கின்றது. அதுக்கு இடைப்பட்ட இடத்துல ஒரு சிறிய பாதை. அந்த பாதையில் அந்த 15,000 பேரும் நேற்று போகிறதுக்கு அவ்வளோ சங்கடப்பட்டிருக்கிறாங்க. ஒரு 15,000 பேர். ஆனால் இந்த தைப்பூசத்தில் பிப்ரவரி வந்த தைப்பூசத்திலே 15 லட்சம் பேர், 25ஆம் தேதி பிப்ரவரி 25 வந்த தைப்பூசத்திலே 15 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்போது எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பார்கள். இது 15 லட்சம். இப்பொழுது இன்னும் ஒரு 10 லட்சத்தில் அது 50 லட்சமாக ஏறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏன்னா உலகம் ஃபுல்லாக பரவிக்கிட்டே வருது. அதனால் 50 லட்சத்தை கண்டிப்பாக தாண்டிவிடும். இன்னொரு 5 வருடத்தில் 50 லட்சத்தை தாண்டிவிடும். மாத பூசம் 50,000 சுலபமாக எட்டிவிடும். அது மட்டும் இல்லை, சாலை விழா
மே மாதம் சாலை விழா வரப்போகுது, இசை விழா நடக்கும். அப்போ வந்து 1.5 லட்சம் பேர் ஒவ்வொரு நாளும் 1 லட்சம் 1.5 லட்சம்னு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போது இது மாதிரி வள்ளற்பெருமானுடைய பிறந்த நாள் விழா, அதுக்கப்புறமா ஆண்டு தொடக்கம் கூட இப்போ மக்கள் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த வருடம் கூட ஜனவரி 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க வடலூருக்கு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அந்த பெருவெளியிலே ஒரு அமைப்பை ஒரு கட்டிடத்தை ஏற்படுத்தினால் அந்த மக்கள் வந்து போவதற்கு பெரிய இடையூறாக இருக்கும். அதனால தான் அந்த பெருவெளியில் அந்த இடத்தை அந்த மையத்தை அமைக்க வேண்டாம், வேறு எங்காவது அமைத்து கொள்ள வேண்டும், அவ்வளோதான். வேண்டாம்னு வார்த்தையே கிடையாது. இடமாற்றம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை. ஏன்னா இப்போது இந்த நேற்றைய தினங்களுடைய நிகழ்ச்சி கூட நீங்கள் வீடியோலெல்லாம் பார்த்துருக்கலாம், அந்த எவ்வளவு மக்கள் நெரிசலுக்கு ஆளானார்கள் அப்படின்னு. அதே மாதிரி தைப்பூசத்தில் உங்களுக்கு தெரியாதது கிடையாது, எவ்வளவு நெருக்கடி அங்கே இருந்ததுன்னு உங்களுக்கு எங்களை விட உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த சூழ்நிலையிலே தான், அந்த அடிப்படையில் தான் அந்த பெருவெளியில் எதுவும் வேண்டாம். ஏன்னா வள்ளற்பெருமான் அதை பெருவெளியாக, அது இன்னொரு ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னால், வள்ளற்பெருமான் இது நம்ம தில்லை எல்லாருக்கும் தெரியும். அந்த தில்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கும் இந்த வள்ளற்பெருமானுடைய இந்த ஞான சபைக்கும் அவ்வளவு தொடர்பு இருக்கின்றது. சிதம்பரம் நடராஜ பெருமான் அங்கே நடனமாடுவதற்கு இடமில்லாமல் இருக்கின்றாராம். அங்கே ஒரு அம்பலம் தான் இருக்கின்றது. இங்கே ஞான சபையில் 8 அம்பலம் வைத்து வள்ளற்பெருமான் இந்த ஞான சபையை அமைத்திருக்கின்றார். அங்கே நடமாடுவதற்கு இடமில்லை, இடுக்காக இருக்கின்றது. இங்கே வா, பெரிய வெளி நான் உனக்கு தருகின்றேன், இங்கே வந்து நடனம் புரிவாயாக அப்படின்னு வள்ளற்பெருமான் ஒரு பாடலை பாடி இருக்கின்றார். இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய, இங்கம்பலம் ஒன்று அங்கே 8 அம்பலம் உண்டு ஐய, வருவார் அழைத்து வாடி என்று வள்ளற்பெருமான் அந்த பாடலிலே பாடி, சிதம்பரத்திலே இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் இங்கு வந்து எழுந்தருளுவதாக, இங்கு வந்து நடனம் ஆடுவதாக, அந்த பெருவெளியை அப்படியே வைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த பாடலை எல்லாம் பாடியிருக்கின்றார். ஸோ இது மாதிரி வள்ளற்பெருமானே அந்த பெருவெளியை ஏதும் செய்யாமல், அவர் நினச்சிருந்தா கட்டணம் கட்டியிருக்கலாம் இல்லைங்களா. தர்மசாலையை கட்டுறாரு, ஞான சபையை கட்டுறாரு, அந்த ஞான சபையை இன்னும் கொண்டாந்து நடுப்புற கட்டியிருக்கலாமே, ஏன் கட்டவில்லை? கொஞ்சம் நம்ம அதை சிந்தித்து பார்த்தோம் அப்படின்னா அது புரிஞ்சிடும். வள்ளற்பெருமான் அந்த பெருவெளியை இறைவன், என்ன வள்ளற்பெருமான் இறைவனை சொல்லும் பொழுதே இறைவனை வெளியாக காட்டுகின்றார், உள்ளே ஒளியாக காட்டுகின்றார். அப்போ அந்த பெருவெளி என்பது இறை தத்துவம், அது வெறும் காலி கிரவுண்ட் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது வந்து பெருவெளி, சிவவெளி, பரவெளி அப்படின்னு வள்ளற்பெருமான் பாடியிருக்கிறார். அந்த உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னு ஒரு 10 பாடல்கள் அந்த இடத்தை பற்றி வள்ளற்பெருமான் பாடியிருக்கின்றார். உத்தர ஞான சிதம்பரம் மாலை அப்படின்னு பாடியிருக்கிறார். அப்போ அது வந்து வெறும் பெருவெளி, வெட்டவெளி அப்படின்னு சொல்லுவதே தப்பு. அது சிவவெளி, பரவெளி. இறைவன் நடனம் ஆடுவதற்காக வள்ளற்பெருமான் அங்கே அமைத்த ஒரு வெளிதான் அந்த பரவெளி, சிவவெளி எனக்கூடிய அந்த 107 ஏக்கர் 80 காணி நிலம். ஸோ அந்த இடத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். அது காப்பாற்ற வேண்டும்ங்கிற வார்த்தை கூட தவறான வார்த்தை தான் நான் சொல்லுவேன். அரசாங்கத்திடம் மன்றாடி கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த இடத்தை அப்படியே வைத்து விடுங்கள். உங்களுடைய சர்வதேச மையத்தை, என்ன சர்வதேச மையம் வந்து நான் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும், அதை யாரும் இங்கே எந்த ஒரு சன்மார்க்கையும் அதை மறுக்கவில்லை. அதை வேறு இடத்தில் அமைத்து கொடுத்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது தான். அந்த வேறு இடம் என்பதற்கு கூட இப்போ எல்லா ஞானிகளும் பிறந்த இடத்தை வந்து பெருசாக போற்றி வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ கூட ராமர் கோயில் பார்த்துருப்பீங்க. அது மாதிரி வள்ளற்பெருமான் பிறந்த ஊராகிய மருதூர், அங்கேருந்து ஒரு 13 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல அவ்வளவு இடம் இருக்கின்றது. அரசாங்கம் நினைத்தால் அந்த இடத்திலே அதை ஏற்படுத்த முடியும். வள்ளலார் பிறந்த இடம் பெருமைக்குரிய இடமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அல்லது வள்ளற்பெருமான் சித்தி பெற்ற அந்த மேட்டுக்குப்பம், அந்த மேட்டுக்குப்பத்திலே அமைக்கலாம். ஸோ இதுதான் எங்களுடைய கோரிக்கை. வடலூர் பெருவெளி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வடலூர் பெருவெளியினுடைய சிந்தனைகளை இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். வடலூர் பெருவெளி என்பது சுத்தவெளி, பரவெளி, அருள்வெளி, சிவவெளி என்று வள்ளல் பெருமான் அதை வெளியை பற்றி அழகாக குறிப்பிடுகின்றார். அது இடுக்கு இல்லாமல் இருக்க இடமுண்டு நடம் செய்ய வருவார் அழைத்து வாடி என்று இறைவனை அழைத்த அந்த வெளி, அந்த ஒளி கோயில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் அரசாங்கம் இந்த சர்வதேச மையத்தை வேறு இடம் மாற்றி அமைக்க வேண்டும் என்று சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக இந்த இடத்தில் நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். இந்த தயவுமிகு தமிழக அரசை நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், ஹரித்வார், பத்ரிநாத், கேதார்நாத் போன்று புனித தலங்கள் அங்கே இருக்கின்றது. இந்த உலகத்திலே மது மாமிசம் அற்ற ஒரு இடமாக புலால் மறுத்தவர்கள் மட்டும்தான் உட்புகுதல் வேண்டும் என்கின்ற ஒரு ஆலயம் இருக்குமே என்றால்
அது வடலூர் பெருவழி ஒன்றுதான். அப்படிப்பட்ட அந்த புனித ஆலயத்தில் அந்த வடலூர் பெருவழியிலே 8 மதுக்கடைகளும் ஏராளமான மாமிச கடைகளும் அந்த இடத்தில் மலிந்து கிடக்கின்றது, மளிகை கடை போன்று. அந்த கடைகளையெல்லாம் தமிழக அரசு அகற்றி வடலூர் பெருவழியை ஒரு புனித நகரமாக அறிவிக்க வேண்டும் என்று சன்மார்க்க நண்பர்கள் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கின்றோம். ஏனென்றால் வள்ளல் பெருமான் பாவம் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த புனித பயணத்தை அந்த புனித மண்ணிலே தொடங்கி இருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட அந்த அருள் நிலையத்தை அரசு மேற்கொண்டு அந்த இடத்தை புனித நகரமாக அறிவிக்க வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய மாமிச கடைகளை எல்லாம் அகற்றி வடலூரை ஒரு புனித நகரமாக அரசு அறிவித்தால் சன்மார்க்க அன்பர்கள் சார்பாக உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதல்வர் ஐயா அவர்களுக்கு காலை உணவு திட்டத்தை பிள்ளைகளுக்கு அறிவித்தார். வள்ளலாருடைய அன்னதான திருப்பணியை செய்ததற்காக நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிற்றம்பலம். சமயங்களுக்கும் மதங்களுக்கும் மார்க்கங்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கின்ற வள்ளலாருடைய இயக்கம் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை என்கின்ற ஒரு துறையிடம் ஒப்படைத்து அந்த துறையை ஆண்டு கொண்டிருப்பது சரியல்ல என்ற விஷயத்தை நான் தெரிந்து கொண்ட போது அவர்கள் சொன்னார்கள், இந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்க அமைப்பானது தமிழ்நாடு முழுவதும் மாவட்டங்கள் தோறும் இருந்தும் அதை ஒரே தலைமை சங்கமாக ஆக்காத காரணத்தினால் அரசாங்கம் நம்முடைய கோரிக்கை ஏற்கவில்லை. நீங்கள் அதெல்லாம் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய திருச்சியிலே ஒரு பெரிய ஐயா இருந்தார்கள், தொண்டர்குல பெருமாள் என்று பெயர். ஐயா அவர்களிடம் நாங்கள் போய், ஐயா இப்படி சொல்லுகிறார்களே, இந்த 32 மாவட்டத்தினுடைய அமைப்பும் சேர்ந்து ஒரே ஒரு தலைமை சங்கம் ஏன் இதுவரை அமைக்கவில்லை? அப்படி அமைத்தால் நம்முடைய சங்கத்தின் வழியாக அந்த அனைத்து நிறுவனங்களையும் நம்மிடம் ஒப்படைக்க நாம் கேட்கலாமே என்று சொன்னபோது அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தார்கள். இளைஞர்கள் வந்திருக்கிறீர்கள், நானும் ஆதரவு தருகிறேன் என்று அனைத்து சங்கங்களும் இணைப்பதற்கான ஒரு வழிமுறை ஏற்படுத்தி அடுத்து நாங்கள் அனைத்து சங்கங்களை ஏற்படுத்த புறப்பட்டு விட்டோம். 27 நாளிலே பெரியோர்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். 27 நாளிலே 32 மாவட்டங்களை இணைத்து 2012 தஞ்சாவூர் என்கின்ற ஒரு இடத்தில் அருட்பெருஞ்சோதி ஆலயத்தை நிர்வகித்துக் கொண்டிருக்கிற தம்பையா என்கின்ற அருளாளருடைய இடத்திலே முதலாக அனைவரும் கூடி சிதம்பரம் ராமலிங்கம் எனும் திருவருட்பிரகாச வள்ளலார் அருளிய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என்ற மிகப்பெரிய பெயரை கொண்டு அந்த சங்கம் அமைக்கப்பட்டது. அதற்கடுத்து இந்த அமைப்புகள் எல்லாம் ஒன்றாக இருந்து சேர்ந்தவுடனே 2015 அதாவது 2015 மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை ஓபிஆர் ஹால் என்கின்ற இடத்திலே வடலூரிலே 3 நாட்கள் மிகச் சிறப்பாக நடந்தது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் எல்லாம் அங்கே கூடி வள்ளலாருடைய கருத்துக்களை எல்லாம் கேட்டபோது இந்த அமைப்பு எவ்வளவு பெரிய அமைப்பாக இருந்தும் ஒரு இந்து சமய அறநிலையத்துறை அதை ஆண்டு கொண்டிருக்கிறதே என்று நாங்கள் வருத்தப்பட்ட போது அந்த சங்கத்தினுடைய மிகப்பெரிய ஒரு ஞானியாக இருந்த ஊரநடிகளார் அவர்கள் எங்களுக்கு இவ்வளவு பெரிய மாநாட்டை என்னுடைய வாழ்நாளில் இதுவரை நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான மாநாட்டை நடத்தி கொடுத்த தம்பி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நாம் நிச்சயமாக செவிசாய்க்க வேண்டும். இந்த இந்து சமய அறநிலையத்துறை சன்மார்க்க சங்கத்தின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் என்று அவர்கள் சொன்னபோது மிகவும் மகிழ்ச்சி அடைந்தோம். அதற்காக எங்களுடைய கோரிக்கையினுடைய அதாவது தலைமை சங்கம் நடத்திய அந்த பிரம்மாண்டமானுடைய மாநாட்டில் முதல் கோரிக்கையாக வள்ளலாருடைய அமைப்புகள் அனைத்தையும் இந்து சமய அறநிலையத்துறை சன்மார்க்க சங்கத்திடம் அதை மாற்றி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் வள்ளலாருடைய உண்மையான கொள்கைகள் வெளிவரும் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக அறிவித்தோம். ஆனால் என்ன காரணமோ தெரியவில்லை, அந்த அமைப்பானது தன்னுடைய கோரிக்கையினை அரசாங்கத்திடம் தெரிவித்த போதும் அவர்கள் ஏற்கவில்லை. காரணம் எனக்கு சொன்னார்கள், இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இருக்கின்ற இந்த அமைப்பானது அதாவது தெலுங்கானா மாவட்டம் என்று சொல்லுகிறோமே திருப்பதி,
அந்த திருப்பதியிலே அங்கே இருக்கின்ற திருப்பதி கோயிலுக்கு எப்படி வருமானம் அந்த மாநிலத்திலே வருகிறதோ அதுபோல அரசாங்கத்திற்கு வடலூர் பெருவெளியிலே இருக்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக பல கோடி ரூபாய் வருகிறது அரசாங்கத்திற்கு. அதனால் அரசாங்கம் அதை நமக்கு கொடுக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் நம்முடைய முயற்சியை நாங்கள் கைவிடவில்லை. பல மாவட்டங்களிலே பல மாவட்ட சன்மார்க்க தலைமை சங்க கூட்டங்களெல்லாம் நடத்தி சன்மார்க்கிகள் நிச்சயமாக இந்த கோரிக்கை ஒன்றை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போதும் அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை. இது மிகவும் வருத்தமாக இருக்கின்ற இந்த நேரத்தில் அரசாங்கத்தினுடைய கோட்பாடுகளிலே மிகச் சிறந்த ஒரு அமைப்பினை நாம் இழந்திருக்கிறோம் என்ற ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருந்த நேரத்தில் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்றவுடனே அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்து மடலை அனுப்பி அவர் அறிவித்த அந்த சர்வதேச மையத்தை நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொன்னோம். ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது அந்த சர்வதேச மையம் வடலூர் பெருவெளியிலே இருக்கின்ற பெருமக்கள் எல்லோரும் 5 சென்ட் 10 சென்ட் 15 சென்ட் 50 சென்ட் இப்படி 107 ஏக்கர் நிலத்தை கொடுத்த அந்த தானத்திலே சிறந்த அந்த வடலூர் பெருவெளியிலே இப்படி இருக்கின்ற அந்த இடத்தில் கண்டிப்பாக வள்ளலாருடைய கொள்கைப்படி சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞானிகளாகிய சன்மார்க்க பெருமக்கள் தான் ஆள வேண்டும் என்ற கருத்தை நாங்கள் எடுத்து சொல்லினோம். அங்கிருந்து எந்த பதிலும் வரவில்லை. தயவு கூர்ந்து ஐயா தலைமை இந்த நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை பரிசீலனை செய்து நாங்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஏனென்றால் இதற்கு முன்பாக ஒரு செயல்பாடு நடந்தது. நம்முடைய கலைஞர் பெருமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது நம்முடைய அன்பர்கள் எல்லாம் சென்று இந்த கோரிக்கை வைத்தார்கள். வள்ளலாருடைய சங்கம் ஜாதி மத சமயங்களுக்கு அப்பால் பட்டது. அதை ஒரு குறுகிய இந்து சமயம் என்ற ஒரு அமைப்பானது அதனுடைய அறநிலையத்துறையானது இதை ஆளக்கூடாது, ஆதலால் சன்மார்க்க சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டபோது நம்முடைய மாண்புமிகு கலைஞர் பெருமான் அவர்கள் இந்து சமய அறநிலைத்துறை ஆணையரை அழைத்து என்ன இப்படி சொல்லுகிறார்கள் ஐயான்னு கேட்டபோது, ஆமாம் ஐயா, வள்ளலாருடைய அமைப்பு எந்த சாதி மத சமயங்களுக்கும் உட்பட்டதல்ல, அது தனித்த ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தை அவர்கள் சங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்பது சரிதான். ஆனால் அவர்களிடம் ஒற்றுமை இல்லை. அவர்கள் 4-5 தலைமை சங்கம் வைத்திருக்கிறார்கள். எந்த சமயத்தில் எந்த சங்கத்திடம் எந்த தலைமை சங்கத்திடம் நாம் இந்த அமைப்பு ஒப்படைப்பது என்ற கோரிக்கையை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் பாலகிருஷ்ண பிள்ளை அவர்கள் மிக தெளிவாக எடுத்து சொன்னார்களாம். அப்பொழுதுதான் நம்முடைய கலைஞர் பெருமான் மாண்புமிகு அமைச்சர் தலைமை அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னார்களாம், இப்படி உங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் நீங்கள் இருந்தால் என்ன செய்வது, ஆதலால் நீங்கள் என்றைக்கு ஒற்றுமையாக வருகிறீர்களோ அன்றைக்கு அந்த கோரிக்கையை பரிசீலிக்கலாம் என்று சொன்னார்கள். இப்பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே தலைமை சங்கத்தின் கீழ் இருந்தும் இந்த கோரிக்கையினை அரசாங்கம் ஏற்கவில்லை என்பது மிக மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆதலால் நீங்கள் பத்திரிகை ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் அரசாங்கத்திற்கு இந்த கோரிக்கை வைக்க வேண்டும். ஏனென்றால் பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய்யே அவற்றில் புகுதாதீர் என்று நம்மை வள்ளற் பெருமான் தடுக்கிறார்கள். ஜாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிறார்கள். இப்படிப்பட்ட ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிறுவனம் இன்னும் தன்னுடைய தனித்தன்மையை எய்தவில்லை, அது அடையவில்லை என்பது காணும்பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதற்கடுத்து நம்முடைய தலைமை அமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுப்பேற்றவுடனே வாழ்த்துக்களை சொன்னோம். அவருடைய எண்ணத்தின்படி சர்வதேச மையம் அமைப்பதிலே எங்களுக்கு எந்தவிதமான கருத்து வேறுபாடும் இல்லை. அதுபோல் நம்முடைய பாபு ஐயா சொன்னது போல வடலூர் பெருவெளியிலே அந்த ஏழை மக்கள் வள்ளலாருக்காக பொதுமக்களுக்காக உலகத்திற்கே கொடுத்த அந்த தானத்தினுடைய இடத்தில் எந்தவிதமான அமைப்புகளும் கட்டிடங்களும் கட்டக்கூடாது என்பதுதான் எங்களுடைய ஒரே கோரிக்கை. ஆதலால்
அருள் கூர்ந்து அந்த கோரிக்கையினை நிறைவேற்றி வைக்க அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வந்தனம்.